نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والنظير والند والكفر. وأشهد أن محمدًا عبده ورسوله وصفيه وخليله وأمينه على وحيه وخيرته من خلقه. أرسله الله سبحانه وتعالى رحمة للعالمين وحجة على العباد أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. ويقول الله جل شأنه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله: إنكم لا ترجعون إلى الله بشيء أتى منه أفضل من القرآن أو كما قال صلى الله عليه وآله. எல்லா புகழும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்தமான குடும்பத்தவர்கள், அஹ்லு பைத்துக்கள், கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், முஃமின்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து அவனுக்கு வழிபட்டு அவனுடைய ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை முழுமையாக தவிர்த்தும் தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும்படி முதலாவதாக என்னையும் அடுத்து உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன், வஸியத்து செய்கின்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கின்ற அளப்பெரும் நிஅமத்துக்கள் வரிசையிலே அல் குர்ஆன் அல்லாஹு தஆலாவுடைய அருக்குடையாக, ரஹ்மத்தாக இந்த உம்மத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு உம்மத்தும் ஒவ்வொரு சமூகமும் பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த கடைசி இறுதி உம்மத்தாக நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெருமைக்குரிய பாக்கியமாக அல் குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா சூரத் அம்பியாவிலே அல் குர்ஆன் நமக்கு அருளப்பெற்றது. ஃபீஹி திக்ருல் லக்கும், இந்த குர்ஆனில் உங்களுடைய கண்ணியம் இருப்பதாக சொல்லுகின்றான். குர்ஆனின் ஊடாக இந்த உம்மத்துக்கு கண்ணியம், மதிப்பும் மரியாதையும் இருப்பதாக அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. யாருக்கு அல் குர்ஆனோடு நெருக்கமான உறவும் தொடர்பும் இருக்குமோ அந்த அளவு அவர் அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து பரக்கத்துக்களை, ரஹ்மத்தை, அருளை, சிறப்பை பெற்றுக் கொள்கின்றார். சஹல் துஸ்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், குர்ஆனை நேசிப்பது, ஹுப்புல் குர்ஆன் அலாமத்து ஹுப்பில்லாஹ், யாருக்கு குர்ஆனுடைய அன்பு முஹப்பத் உள்ளத்தில் குடிகொண்டிருக்குமோ அவர் உள்ளத்தில் அல்லாஹு தஆலாவுடைய அன்பு முஹப்பத்தும் இருப்பதற்கான சான்றாக, அடையாளமாக இருக்கின்றது. சுஃபியான் உய்யைனி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், குர்ஆனை நேசிப்பது, யார் அல்லாஹுடைய கலாமை நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவரை நேசிக்கின்றான். குர்ஆனின் பேரில் உள்ள முஹப்பத்தும் அன்பும் அல்லாஹு தஆலாவுடைய மகத்தான அன்புக்கும் அருளுக்கும் உங்களுக்கு வழிவகுக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு மிக உன்னதமான
ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அல் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து வந்த பாக்கியங்களில் ஒரு அடியான் அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய அன்பின்பால் நெருக்கத்தை பெறுவதற்கு அல் குர்ஆனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு அடியான் அல் குர்ஆனின் மூலமாக அல் குர்ஆனை ஓதுவது, விளங்குவது, படிப்பது, மனனம் செய்வது, குர்ஆனுக்குரிய ஹித்மத்துகள் செய்வது, கண்ணியமானவர்களே, குர்ஆனின் ஊடாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவது போன்று எந்த ஒரு விடயத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி சொன்னார். அல்லாஹ்வுடைய கலாம், படைத்த ரப் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவ்வளவு மகிமையும் மகத்துவமான இருக்கின்றானோ அவனால் அருளப்பட்ட அல் குர்ஆனும் ஏனைய பேச்சுக்களை விட, ஏனைய விடயங்களை விட அது மகத்தானது, கண்ணியமானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு குர்ஆனோடு இருக்கின்ற அந்த அன்பும் அருளும் நிச்சயமாக அவனை வெற்றியின் பக்கம் விட்டுச் செல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு மிக பெரும் பாக்கியம், அருளாக, வெளிச்சமாக, நேர்வழியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் லகத் ஜாஅக்கும் மவ்இரத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉ லிமா ஃபிஸ் ஸுதூர். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது, ஏ மனிதர்களே, ரப்புடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அல் குர்ஆன் வந்திருக்கின்றது, அது மவ்இரத்துன், உங்களுக்கு உபதேசம், ஷிஃபாஉ லிமா ஃபிஸ் ஸுதூர், உள்ளத்துடைய அனைத்து நோய்களுக்குமான நிவாரணி, உள்ளத்தின் அனைத்து வியாதிகளுக்குமான நிவாரணியை அல்லாஹ் அல் குர்ஆன்ல வைத்திருக்கிறார். இப்னுல் கையிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், குர்ஆனை விட உள்ளத்தின் நோய்களுக்கான மருந்தை நான் வேறு எதிலுமே காணவில்லை. உள்ளத்தின் சகல வியாதிகளுக்குமான ஷிஃபாவை அல்லாஹ் அல் குர்ஆனிலே வைத்திருக்கிறார். குர்ஆனை ததப்புருடன், கருத்துக்களை விளங்கி உள்ள ஓர்மையோடு குர்ஆனோடு சங்கமித்து விடுகின்றாரோ அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவருடைய உள்ளத்துக்கு மிக பெரும் ஆறுதலை, அமைதி அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்குமோ, உள்ளத்துடைய தூய்மை, யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்குமோ அவர் ஒருபோதும் அல் குர்ஆனுடைய விடயத்தில் திருப்தி அடைய மாட்டார், வயிறு நிரம்ப மாட்டார். இன்னும் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனோடு நெருக்கமான உறவை பேண வேண்டும் என்ற ஆவல், ஆசை இருந்து கொண்டே இருக்கும். இது அவருடைய உள்ளத்துடைய வெளிச்சம், உள்ளத்தின் தூய்மைக்கான அடையாளமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் ஜலாஉன், ஒவ்வொரு விடயத்தையும் தூய்மைப்படுத்த, அதை வெளிச்சமாக்கி வைக்க, அழகுபடுத்த ஒரு விடயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு விடயத்தையும் அழகுபடுத்தவும் தூய்மையாக்கவும் ஒரு விடயம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளத்துடைய தூய்மை, உள்ளத்தின் அலங்காரம், உள்ளத்தின் வெளிச்சம், அதற்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நிஅமத் அல் குர்ஆன். குர்ஆன் உள்ளத்தை அழகுபடுத்தும், குர்ஆன் உள்ளத்தை வெளிச்சமாக்கி வைக்கும், குர்ஆன் உள்ளத்தை தூய்மையாக்கி வைக்கும். ஸல்லல்லாஹு துஆ செய்வார், அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆனல் அஸீம ரபீஅ குலூபினா, யா அல்லாஹ் அல் குர்ஆனை உள்ளங்களுக்கு நீ வசந்தமாக ஆக்கி வைப்பாயாக, உள்ளத்துக்கு அமைதியாக ஆக்கி வைப்பாயாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல் குர்ஆன் நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். அல் குர்ஆன் தன்னுடைய ஆரம்ப வசனங்களை ஆரம்பிக்கின்ற பொழுதே தன்னை அறிமுகப்படுத்துகின்றது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். இந்த வேதம் அது மகத்தானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய புறத்தில் கொடுக்கப்பட்டது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல் குர்ஆனுக்குரிய மதிப்பு, குர்ஆனோடு யாருக்கெல்லாம் நெருக்கம் இருக்குமோ அந்த மதிப்பை, மரியாதை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல் குர்ஆனை வஹீ மூலம் கொண்டு வந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மலக்குகள் சமூகத்திலும் மிக பெரும் மரியாதை. மலக்குகளின் தலைவர் முத்தாஇன் தம்ம அமீன். அல் குர்ஆன் அவருடைய உயர்வை, மதிப்பை பல இடங்களில் பயான் செய்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல் குர்ஆன் தொடர்புடையவர், குர்ஆனை வஹீ மூலம் கொண்டு வந்தவர். இந்த குர்ஆன் அருளப்பட்ட நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி
அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான சிறப்பை கொடுத்தான் குர்ஆனின் மூலமாக. குர்ஆன் அருளப்பெற்ற மாதம் ரமலான். அனைத்து மாதங்களுக்கு இடையிலும் ஒரு மகத்தான அருள் பொருந்திய மாதம் ரமலானுடைய மாதம். குர்ஆன் அருளப்பெற்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனை, அவருடைய மகத்தான பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு அவன் தெரிவு செய்த மாதம் ரமலானுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனித குலத்துக்கு வழிகாட்டியாக ஹக்கையும் பாத்திலையும் வேறுபடுத்தி கோடிட்டு காட்டக்கூடிய அல் குர்ஆனை நாங்கள் இந்த ஷங்கை ரமலானுடைய மாதத்தை இறக்கி வைத்தோம். குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தினால் ரமலானுக்கு ஒரு மகத்தான சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆன் அருளப்பட்ட இரவு கண்ணியமானவர்களே 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. குர்ஆன் சிறப்பானது, கண்ணியமானது, மகிமை பொருந்தியது. எனவே குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமும் சிறப்பானது, குர்ஆன் இறக்கப்பட்ட இரவும் சிறப்பானது. அல்லாஹ்விடத்து கண்ணியத்துக்குரிய யார் என்று கேட்டால் அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன். யாரு குர்ஆனை சுமந்திருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர். அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹ். குர்ஆன் நெருக்கமான உறவை பேணக்கூடியவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தவர்கள், அல்லாஹ்வுக்கென்றே நெருக்கமானவர்கள். அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹ். இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரீன். இந்த குர்ஆனின் சிறப்பினால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் உடையவர்கள் அல்லாஹ் உயர்த்துகிறார். நாளை மறுமையில் கோடான கோடிக்கணக்கான ஜீவன்களுக்கு முன்னால் குர்ஆன் உடையவர் கொடுக்கின்ற மதிப்பும் மரியாதையும் நாம் அறிந்திருக்கிறோம். யகாலு லிசாஹிபில் குர்ஆன் யௌமல் கியாமத்தி இக்ரா வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா வர்தகி. கண்ணியமானவர்களே, குர்ஆன் உடையவருக்கு நாளை மறுமையில் சொல்லப்படும் குறிப்பா ஹாஃபிதுக்கு குர்ஆனை ஓதுங்கள், அவருடைய பதவிகள் உயர்ந்து கொண்டே செல்லுங்கள். உலகத்தை நிறுத்தி நிறுத்தி அழகாக அல் குர்ஆனை ஓதியது போன்று இங்கும் ஓதி காண்பியுங்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனோடு யாருக்கெல்லாம் எதற்கெல்லாம் தொடர்பிருக்குமோ அது அவர்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குமான அடையாளம். கண்ணியமானவர்களே, ஒரு மனித உலகத்திலே சந்தோஷம் அடைவதற்கு தகுதியான பாக்கியம் எது? நாம் ஒவ்வொரு நிஅமத்துகளை பாக்கியங்களை வைத்து சந்தோஷப்படுகிறோம், பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் அல் குர்ஆன் சொல்லுகின்றது, ஒரு மனிதன், ஒரு உம்மத் சந்தோஷப்படுவதற்கும் பெருமை பாராட்டுவதற்கும் தகுதியான அருகதையான பாக்கியம் எது? குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி வ பிதாலிக ஃபல்யஃப்ரஹூ ஹுவ கைருன் மிம்மா யஜ்மஊன். யா ரசூலல்லாஹ், உங்கள் சமூகத்துக்கு சொல்லி வையுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபضல் ரஹ்மத் என்ற இந்த 2 நிஅமத்துக்கள் கிடைப்பதன் ஊடாக சந்தோஷப்படும்படி, அதிக மகிழ்ச்சி அடையும்படி. ஃபல்யஃப்ரஹூ, ஃபரஹ் என்று சொன்னால் அளவு கடந்த மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி. கண்ணியமானவர்களே, ஃபضல் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபضல் என்றால் இஸ்லாத்தினுடைய பாக்கியம். ஒரு மனிதனுக்கு கலிமாவுடைய பாக்கியம் கிடைப்பது ஃபضல். இது முதலாவது நிஅமத், சந்தோஷப்படுவதற்கு தகுதியான நிஅமத். இரண்டாவது வபி ரஹ்மதிஹி, ரஹ்மத் என்பது இந்த இடத்திலே அல் குர்ஆன், குர்ஆனுடைய பாக்கியம். குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறார், சந்தோஷப்படுவதற்கு தகுதியான நிஅமத். குர்ஆனை வழங்கக்கூடிய பாக்கியம், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியம், குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய பாக்கியம், குர்ஆனை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய பாக்கியம், குர்ஆன் மதரசாக்களை அதை நிர்மாணித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய பாக்கியம், இவைகளெல்லாம் சந்தோஷப்படுவதற்கு தகுதியான பாக்கியங்கள். வபி ரஹ்மதிஹி வபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ. இந்த 2 நிஅமத்துக்கள் கிடைப்பதனூடாக உங்கள் உம்மத்தை சந்தோஷப்படும்படி சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். சொல்லிவிட்டு குர்ஆன் அந்த ஆயத்தை முடிக்கிறது, ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். இந்த அல் குர்ஆன் இருக்கிறதே, இதுதான் உலகத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு சேகரிக்கக்கூடிய, அடைந்து கொள்ளக்கூடிய அனைத்து நிஅமத்துக்களை விடவும் உன்னதமான பாக்கியம், அவர்களுக்கு சிறந்தது.
படைத்த ரப் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நமக்கு எதை சிறந்தது என்று நிர்ணயித்தானோ அதை விட சிறப்பு எதில் இருக்க முடியும் சகோதரர்களே? خيركم من تعلم القرآن وعلمه. அன்பு நாயகம் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி, உங்கள் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அனைத்து கைர்களும் அனைத்து நலவுகளும் இணைக்கப்பட்ட ஒரு பாக்கியம்தான் அல் குர்ஆன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருக்கமான உறவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த ரமலான் நாம் குர்ஆனோடு நெருக்கமான உறவை பேண வேண்டிய மாதம். கண்ணியமானவர்களே, குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்திடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள் ஒவ்வொரு இரவிலும், ரமலான் ஒவ்வொரு இரவிலும். எனவே குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. அதிலும் நபிகளாருடைய கடைசி ரமலானில் 2 விடுத்தம் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, ரமலான் குர்ஆனுக்குரிய மாதம். எனவேதான் நமது சலஃபு சாலிஹீன்கள் ரமலானுடைய மாதத்தை குறிப்பாக குர்ஆனுக்கென்றே ஒதுக்கி வைத்தார்கள். இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஹாதா ஷஹ்ருல் குர்ஆன், ஹாதா ஷஹ்ரு இத்ஆமு தஆம், இது குர்ஆனுக்குரிய மாதம், இது மக்களுக்கு உணவளிக்கின்ற மாதம் என்று பகிரங்கமாக சொல்லுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் 60 விடுத்தம் குர்ஆனை ஓதி முடிப்பார். 60 விடுத்தம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனுக்கு அடுத்ததாக உள்ள மிகச் சரியான சஹீஹான ஒரு படைப்பு சஹீல் புகாரி நமக்கு தொகுத்து தந்தவர்கள். ஹதீதுக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்று இமாம்கள் வர்ணிக்கின்ற அந்த மேதை ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் குர்ஆனுக்கென்றே தனியான கவனம் எடுப்பார்கள். ஒவ்வொரு பகலிலும் ஒரு குர்ஆனை ஹத்ம் செய்வார்கள். 3 இரவுகளுக்கு ஒரு முறை தராவீஹ் தொழுகையில், கியாமுல் லைல் தொழுகையிலே மற்றும் ஒரு குர்ஆனை ஹத்ம் செய்வார்கள். இப்படியாக முழு ரமலானிலும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 40 விடுத்தம் குர்ஆனை ஹத்ம் செய்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஃபகீஹ். ஆனால் ரமலான் வந்துவிட்டால் மக்களுடைய சந்திப்புகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு குர்ஆனை பார்த்து ஓதுகின்ற விடயத்தில் கவனம் எடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, அதிகம் நாம் குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும். குர்ஆன் கல்புக்கு வெளிச்சம். அதே நேரத்தில் குர்ஆனை பார்த்து ஓதுகின்ற பொழுது, மனனமாக இருந்தாலும் அதை பார்த்து ஓதுகின்ற பொழுது கண்களுக்கு மிக பெரும் பிரகாசத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆனை பார்ப்பது முஸ்தஹப், கஅபாவை பார்ப்பது முஸ்தஹப், பெற்றோருடைய முகத்தை அன்போடு கருணையோடு பார்ப்பது முஸ்தஹப், அதற்கு சவாபு இருக்கிறது. அப்துல்லாஹ் மஸ்ஊத் சஹாபா அறிவிக்கிறார்கள், அதீமுன் நதுர அலல் மசாஹிப், குர்ஆனை அதிகமாக பார்த்து கொண்டே இருங்கள், அதாவது குர்ஆனை பார்த்து அதிகமாக ஓதுங்கள். அதீமுன் நதுர அல் குர்ஆன் அல் முஸ்ஹப், குர்ஆனை பார்த்து ஓதுங்கள். கண்ணியமானவர்களே, நம்ம மொபைல் போன்கள் ஓதுவதை விட அல் குர்ஆனை பார்த்து ஓதுங்கள். ஒரு தங்கடமான நேரம், ஒரு பிரயாணத்தில் அது விதிவிலக்கு. ஆனால் நமது அச்சிடப்பட்ட குர்ஆனை பார்த்து ஓது மூலமாக அதுக்கு தனியான சிறப்பு இருக்கிறது. குர்ஆனை பார்த்து ஓதுங்கள், அச்சிடப்பட்ட குர்ஆனை பார்த்து ஓதுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது, அது மிக பெரும் கைர் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் நாம் பார்த்து ஓத வேண்டும். اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. குர்ஆனை அதிகம் ஓதுங்கள், அது நாளை மறுமையில் அதை ஓதக்கூடிய மக்களுக்கு சிபாரிசு செய்யும். அல் குர்ஆன் முஷஃபஅன், குர்ஆனுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆனை விட அல்லாஹு தஆலாவிடத்தில் பரிந்துரைக்கக்கூடிய எந்த நபியும் கிடையாது, ரசூலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் குர்ஆன். அதே போன்று நோன்பும் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய மிக சக்தி மிக்க ஒரு அமல் குர்ஆன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அவர்கள், குர்ஆனுக்குரிய மாதம் இது. குர்ஆனை அதிகம் நாம் ஓத வேண்டும்.
மன் கரஅ ஹர்ஃபன் ஃபீ கிதாபில்லாஹி ஃபலஹு ஹஸனா, யார் குர்ஆன் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அந்த ஒரு நன்மை வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, அது 10 நன்மைகளுக்கு சமனானது. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, ஓர் எழுத்து அல்ல, அது 3 எழுத்துக்கள். யார் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அவருக்கு 30 நன்மை பதியப்படும். அல் குர்ஆனிலே இப்னு அப்பாஸ் ரிவாயத்தின்படி 3,23,610 எழுத்துக்கள் இருக்கின்றது. குர்ஆனை ஒரு முறை ஹத்ம் செய்தால் 3 மில்லியனுக்கு அதிகமாக நன்மை பெற்றுக் கொள்கிறோம். குறிப்பாக குர்ஆன் ஒரு பக்கத்தை ஓதுங்கள். குர்ஆன் ஒரு பக்கத்தை ஓதினால் சுமாராக 5000 நன்மை கிடைக்கும். ஒரு பக்கத்தை ஓதுகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ். ஒரு ஜுஸை ஓதி முடிங்க 1,00,000 நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாஹ் மகத்தான குர்ஆன். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும். அதிலும் குறிப்பாக இரவு நேரம் ஓதுகின்ற அந்த திலாவத் மிக மகத்தான தஹஜ்ஜுடைய நேரம். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, தஹஜ்ஜத் வேளையில் குர்ஆனை கேட்பதற்கு மலக்குகள் சமூகம் அளிக்கிறார். ஒரு மனிதன் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இதோடு வாயோடு மலக்குகள் வாய் வைத்து அந்த குர்ஆனை கேட்கிறார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம் கண்ணியமானவர்களே, இரவுடைய நேரம், அமைதியான நேரத்தில் அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும். அது மாத்திரமல்ல, குர்ஆனை நாங்கள் ஓதுவது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓதுவதை கேட்பது மிகப்பெரும் இபாதத். எந்த நாயகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி குர்ஆன் அருளப் பெற்றதோ அந்த ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சில சஹாபாக்கள் குர்ஆனை கேட்பார்கள். அப்துல்லாஹ் மஸ்ஊத், அபூ மூஸா அஷ்அரி போன்ற சஹாபாக்கள் குர்ஆனை ஓதும்படி சொல்லிவிட்டு கேட்பார்கள். அபூ மூஸா என்ற சஹாபியுடைய குரல் மிக வளமான குரல். ஊதீத மஸாமீர மின் மஸாமீர் ஆலி தாவூத், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட மிக மகத்தான இனிமையான குரல் வளம் கொடுக்கப்பட்ட சஹாபி அபூ மூஸா அஷ்அரி தான். அவர் ஓதுகின்ற போது இரவு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறைந்திருந்து ரசனையோடு குர்ஆனை கேட்பார்கள். குர்ஆன் ஓதுவதை கேட்பது மிகப்பெரும் பாக்கியம். அதிலும் குறிப்பா ரமலானில் ஹாஃபிதுகள் குர்ஆனை ஓதுகிறார். தொழுகை இருந்து கொண்டு குர்ஆனை கேளுங்கள். கண்ணியமானவர்கள், 30 ஜுசுக்களையும் இந்த தராவிஹ் தொழுகையிலே கண்ணியமான ஹாஃபிதுகளுக்கு பின்னால் தொழுது அவருடைய பாக்கியத்தை பெற நாம் அந்த பாக்கியத்தை இழந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களை சகோதரர், இது குர்ஆனுக்குரிய மாதம், நெருக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டிய மாதம். இந்த மாதத்தை அடைந்தும் நாம் குர்ஆனுக்கென்று உட்காரவில்லை என்றால், குர்ஆனுக்கென்று அவகாசம் எடுக்கவில்லை என்றால் அவன் அபாக்கியசாலி. படைத்த ரப் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனை அருளுவதற்கு அவன் தெரிவு செய்த மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான் ரஹ்மத் நம்மை நோக்கி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் எங்களை விட்டும் சுமார் 3/1 ரமலான் கடந்திருக்கும் நிலைமையிலே இருக்கின்ற பகுதிகளிலாவது, இருக்கின்ற நாட்களிலாவது இன்ஷா அல்லாஹ் நாம் குர்ஆனை கையில் எடுப்போம். கண்ணியமானவர்களே, சோசியல் மீடியாக்களுக்கு விடை கொடுத்து விடுங்கள், அதுக்கு ஓய்வு கொடுங்கள். இந்த ரமலானில் குர்ஆனை கையில் எடுங்கள் சகோதரிகளே. ஒதுவெடுத்துக் கொண்டு கிபிலாவை முன்னோக்கி ஹாதா கலாமு ரப்பி, என்னுடைய மகத்தான் ரப்புடைய கண்ணியமான ரப்புடைய மகத்தான கலாம், தூய்மையான கலாம் என்ற எண்ணத்தோடு ஓதுங்கள். மாஷா அல்லாஹ், உள்ளத்துக்கு மிகப்பெரும் அமைதி கிடைக்கும். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நேரடியார்கள், ஆகையினால் இந்த ரமலானை குர்ஆனுக்குரிய மாதமாக்கிக் கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அபூதர் என்ற சஹாபி நபியிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலி அவ்ஸினி யா ரசூலல்லாஹ், எனக்கு புத்திமதி சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போது நாயகம் சொன்னார், அலைக பிதிலாவத்தில் குர்ஆன், அபூதரே குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்திக்கொள், அவசியப்படுத்திக்கொள். அலைக பிதிலாவத்தில் குர்ஆன் ஃபஇன்னஹு ذிக்ருன் லக ஃபிஸ் ஸமா வ நூருன் லக ஃபில் அர்த். இந்த குர்ஆன் இருக்கிறதே, நீ குர்ஆனை ஓதுவது அது உனக்கு வானலோகத்தில் பிரஸ்தாபம், வானலோகத்தினுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படும், உலகத்து உனக்கு வெளிச்சம், நூறு என்று சொன்னார். ஆக அன்பானர்களே, ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்கள், இன்று நோன்பு 9, குறைந்தபட்ச 9 ஜுசுக்களையாவது ஓதி இருக்கின்றேன். குர்ஆனுக்குரிய மாதத்தை அடைந்து இந்த மகத்தான மாதத்தில் நான்
9 ஜுசுக்களையாவது ஓதி முடித்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இமாம் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வருடத்தில் 2 விடுத்தம் குர்ஆனை ஹத்ம் செய்வது நாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை. கண்ணியமானவர்களே, நாம் வந்து குர்ஆனை ஒரு வகையில் புறக்கணிக்கிறோம். நாளை மறுமையில் அன்பு நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம்தான், இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் எனது குர்ஆனை புறக்கணித்தார்கள். யா அல்லாஹ், குர்ஆனை புறக்கணிக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் மாதம் வந்து நாம் குர்ஆனை கையில் எடுக்கவில்லை என்றால், ஏனைய காலங்களை விட குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், குர்ஆனோடு சங்கமிக்க மனம் நாடவில்லை என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏதொரு வகையில் குர்ஆனை புறக்கணிக்கிறோம். குர்ஆனோடு அன்பு ஏற்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கலாம் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்த ரப்பு யாரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார்களோ சலஃபுகள் சொல்கிறார்கள், குர்ஆனை கையில் எடுங்கள். நாம் குர்ஆனை ஓதுகின்றோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலால் எங்களோடு பேசுகிறார். படைத்த ரப்பு எங்களோடு பேசுகிறார். தொழுகைக்கு பக்குவமாக தக்பீர் கட்டுங்கள். நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம். அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு. குர்ஆன் ஓதுவது படைத்த ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலால் எங்களோடு பேசுகிறார். அல்லாஹ்வுடைய கலாம், அதில் அனைத்து விடயங்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றது. குர்ஆனுடைய போதனைகள் நம்ப வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும், அதை திருத்தமா ஓத வேண்டும், அதை அமல் செய்ய வேண்டும், எத்தி வைக்க வேண்டும். இப்படியாக குர்ஆனுடைய விடயத்திற்கு பல கடமைகள் காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக சகோதரர்களே, அல்லாஹ் நேரடியாகவே நாம் குர்ஆனை திருத்தமா ஓத படிக்க வேண்டும். ரமலான் அதற்கான சந்தர்ப்பம். ஒரு ஆலிமை நாடுங்கள், ஹாஃபிலை நாடுங்கள், காரியை நாடுங்கள், மஸ்ஜிதுகள் குர்ஆனுடைய ஹல்காவை அமையுங்கள். குர்ஆனை படிப்போம் சகோதரர்களே. குர்ஆனை தஜ்வீத் முறையோடு ஓத கற்றுக்கொள்வோம். வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனுடைய கட்டளை. குர்ஆனை திருத்தமா ஓத படிப்பது. எத்தனை விடயங்களை படிக்கிறோம், எத்தனை கோர்ஸ்களை படிக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கலாமை படித்தோமா? குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்க முயற்சித்திருக்கின்றோமா? 50 வருடம் 60 வருடம் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். உம்முல் கிதாப், குர்ஆனுடைய சாராம்சம். இந்த உம்முல் கிதாப் என்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை உள்ளடக்கம் என்ன? அது எதை போதிக்கிறது, எதை சொல்கிறது, அதை பற்றி அறிய முயற்சித்திருக்கிறோமா? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், சின்ன சின்ன சூறாக்கள். சில மஸ்ஜிதுகளில், இந்த மஸ்ஜிதிலும் கூட லுஹர் தொழுகைக்கு பின்னால் ரமலானிலே தஃப்சீர் வகுப்பு நடைபெறுகின்றது. எத்தனை பேர் பலன் பெறுகிறோம், பிரயோஜனம் பெறுகிறோம்? 20 பேர் 30 பேர் உலமாக்களின் மூலம் ரமலானுடைய அந்த மாதத்திலே மஸ்ஜிதுகளில் தஃப்சீர் வகுப்பு நடைபெறுகின்றது. குறிப்பாக சின்ன சின்ன சூறாக்கள், அன்றாடம் நாம் தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்கள். அந்த சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்த ரமலானில் மாத்திரம் நான் ஓதுகின்ற குல் ஹுவல்லாஹு அஹதுடைய உள்ளடக்கம் என்ன, இந்த சூரா என்ன சொல்கிறது, இதை பற்றி படிக்க முயற்சிக்கிறோமா? எங்கிருந்தா ஒரு அரபி வீசா வந்து விட்டால் அதை எடுத்துக்கொண்டு ஓடோடு செல்கிறோம். ஹதரத், என்ன வீசா, இது என்ன ஜோப்? அரபியில் உள்ள விஷயத்தை விளங்குவதற்கு அல்லாஹ்விடம் வந்த மெசேஜ் குர்ஆன். அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு தனி நபருக்கும் அருளப்பட்ட மெசேஜ் இது. இந்த மெசேஜ் என்ன சொல்கிறது, இதை பற்றி அறிய வேண்டும் உணர்வு நமக்கு இருக்கிறதா, வந்திருக்கிறதா? சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டாலும் பிரயோசனம் பெறுகின்றோமா? குர்ஆனை நாம் புறக்கணிக்கிறோம் சகோதரர்களே. இது நல்ல சகுனம் அல்ல. இது நாளை மறுமையில் உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கைக்குரிய சகுனம். இது அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆனுடைய எச்சரிக்கை, வமன் ஆரா ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. குர்ஆனை யார் புறக்கணிப்பார்களோ அது நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. நாம் குர்ஆனை புறக்கணிக்கிறோம். குர்ஆன் ஓதுகின்ற பொழுது கேட்பது கூட கடமை. வைதா குர்ஆல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது. குர்ஆன் ஓதப்பட்டால் அதை கேட்க வேண்டும், காது தாழ்த்தி கேட்க வேண்டும். ஒரு கடமை அது. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை படிப்போம். அது மாத்திரமல்ல, குர்ஆனை அதை அவர் தஃப்சீரை படிக்க விளங்குவோம். இந்த ரமலான் ஒரு விடுத்தமா தர்ஜுமாவை வாசியுங்கள். இந்த ரமலான் ஒரு விடுத்தமாயினும் குர்ஆன் தர்ஜுமாவை வாசிக்க முயற்சிப்போம்.
குறிப்பாக ஜம்இயத்துல் உலமாவினால் இன்னுக்குள்ள 5 ஜுசுக்களுடைய தஃசீர் வெளியாக்கப்பட்டிருக்கின்றது தமிழிலே. அதை எடுத்து படிப்போம் சுருக்கமாக அழகான முறையில். நம்ம தொழுகையில் அன்றாடம் ஓதுகின்ற அந்த சூறாக்களையாவது கருத்து விளங்கி ததப்பரோடு ஓதுவோம். கண்ணியமானவர்களே, குர்ஆனை கருத்து விளங்கி ஓதுவது மிகப்பெரும் இபாதத், மிகப்பெரும் இபாதத் ததப்பர். முஹம்மது கஅப் ரஹிமஹு சொல்கிறார்கள், எனக்கு இரவெல்லாம் குர்ஆனை ஓதி முடிப்பதை விட இதா ஜுல்சிலா சூராவையும் அல் காரியா சூராவையும் கருத்து விளங்கி ஓதுவது எனக்கு விருப்பமானது. கருத்து விளங்கி ஓதுவது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் இருக்கின்ற காலங்களையாவது குர்ஆனுக்கு நாட்களாக மாற்றி குர்ஆனை படிப்போம், ஓதுவோம், குர்ஆனை விளங்க முயற்சி. நம்ம சிறார்களுக்கு குர்ஆனை படிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். மக்தபுகளுக்கு நமது பிள்ளை அனுப்புகின்ற விடயத்தை கவனம் எடுப்போம். நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையிலே குர்ஆன் மக்தபுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அது தனிப்பட்ட ரீதியாக ஹாஃபிதுகளை ஆலிம்களை முறையாக ஏற்பாடு செய்து நமது பிள்ளைகள் குர்ஆனை படிப்பதற்கான சூழல் அமைக்கப்பட வேண்டும். பெற்றோருக்குள்ள கடமை, பெற்றோருக்குள்ள கடமை இது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், சிறார்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது அஸ்லுன் மின் உசூலித்தீன், மார்க்கத்துடைய அடிப்படை அடையாளங்கள் உள்ளது. சிறார்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. ஸலஃபு ஸாலிஹீன்கள் பிள்ளைகள் ஓடியாடக்கூடிய வயதை அடைந்து விட்டால் ஆரம்பமாக செய்கின்ற வேலை குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். ஏனென்றால் குர்ஆன் உள்ளத்திலே வேறு பல அசுத்தங்கள் குடிகொள்ள முன்னர் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனுடைய வெளிச்சத்தை கொடுப்பார்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள். எந்த குழந்தை உள்ளத்தில் முதலாவதாக குர்ஆன் இடம்பெறுமோ அந்த உள்ளம் வெளிச்சமாக இருக்கும். அசுத்தங்களை விட்டும் கெட்ட தன்மைகளை விட்டும் இந்த குழந்தை பாதுகாக்கப்படும். ஆகவே கண்ணியமானவர்களே, அது குடும்ப சூழலிலே வீடுகள் குர்ஆனை ஓதுங்கள். வீட்டிலே ஹல்கா அமைக்க முடியும். மனைவி, கணவன், மனைவி, பிள்ளை இருந்து குர்ஆனை ஓத முடியும். ஒவ்வொரு நாள் ஓதுங்கள், அது வீட்டுக்கு பரக்கத். குர்ஆனுடைய ஹல்கா, குர்ஆனுடைய அந்த படிக்கின்ற சபை அமைக்கப்படுகின்ற பொழுது சக்கீரத்தின் அமைதி இறங்குகிறது. ரஹ்மத்தின் சபையை மூழ்கிக் கொள்கிறது. ரஹ்மத்துக்குரிய மலாயிக்கா அமர்ந்த சபையை நோக்கி வருகிறார்கள். வீட்டிலே குடும்பங்களை குர்ஆனுடைய குடும்பங்களாக மாற்ற முயற்சிப்போம். அதற்குரிய சந்தர்ப்பம் ரமலான் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை முறையாக இருக்கின்ற நாட்களை பயன்படுத்தி கடந்தது போக இருக்கின்ற நாட்களை குர்ஆனை படிப்பதற்கும் ஓதுவதற்கும் குர்ஆனை விளங்குவதற்கும் சந்தர்ப்பமாக்க அல்லாஹ் நம்மிடம் உதவி செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய பாக்கியங்களை பெற்ற கூட்டத்தாக்கி வைப்பாயாக. ரமலான் ரஹ்மான் மன்னிப்பையும் மக்ஃபிரத்தையும் எத்துக்கும் மினன்னாரையும் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக. பெற்றோருடைய உஸ்தாத்மாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிம் உம்மத்துக்கு மேலான கிருபை செய்வாயாக. முஸ்லிம் கண்ணியமாக தலை நிமிர்ந்து எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய சூழலை உண்டாக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. ويقول الله جل شأنه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل بفضل الله وبرحمته وبذلك فليفرحوا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه، أو كما قال صلى الله عليه وآله. وفقنا الله سبحانه وتعالى لما يحب ويرضى، وجعل آخرتنا خيرا من الأولى. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وهو الغفور الرحيم. أستغفر الله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم،
وشر الأمور محدثاتها وكل محدث بدعة وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة ومن شد في النار ألا وصلوا عباد الله على رسول الهدى فقد أمركم الله سبحانه وتعالى بذلك في كتابه حيث قال إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا اللهم اغفر الأربعة الراشدين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون حيث وصفهم النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقواهم علي وفاطمة سيد نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد وزوره اللهم اغفر لعباس ولدي مغفرة ظاهرة باطنة لا تقادر ذنبا الله في أصحابي لا تتخذهم بعد غير الله فمن أحبهم وبحب أحبهم ومن أبغضهم بغض أبغضهم رضوان الله تعالى عنهم أجمعين اللهم اغفر لنا ذنوبنا واسع لنا خلقنا وطيب لنا كسبنا اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين اللهم اكفنا شر الظالمين اللهم ادفع عنا الغلاء والوباء والمحن والفتن وسوء الأمراض يا رب العالمين اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا رخاء وسخاء وسائر بلاد المسلمين يا رب العالمين اللهم أصلحنا وأصلح ولاة أمورنا وإمتنا وقضاتنا يا أرحم الراحمين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا أرحم الراحمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الكريم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقيم الله اللهم صل على سيدنا محمد وعلى آله الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح إقامة الصلاة إقامة الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله استووا أقيموا صفوفكم صووا يعتدلوا குதிகால பார்த்து சஃப்களை நேராக நெருக்கமா அல்லாஹ் ரஹ்மத் செய்யும் சொல்லு الله أكبر اللهم بارك بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى إنه يعلم الجهر
سيذكر من يخشى قد أفلح من تزكى وذكر اسمه ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. الله أكبر. سبحان الله. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. سبحان الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية اسقى من عين آنية ليس له وجوه يومئذ فيها سرر مرفعة وأكواب موضوعة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. اللهم صل على سيدنا. الله أكبر. الله أكبر. سبحان الله. سمع الله لمن حمده. ربنا لك الحمد حمدا كثيرا طيبا. الله أكبر. الله أكبر. الله أكبر.
الله أكبر. التحيات الباركات الصلوات الطيبات لله السلام. السلام عليكم. اللهم صل ما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد ما باركت على إبراهيم. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله استغفر الله. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه على ما بين أيديهم وخلفهم ولا يحيطون بشيء من علمه إلا ما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤود حفظهما وهو العلي العظيم. سبحان الله سبحان الله سبحان الله. الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله. فاعلموا أن أفضل ذكر لا إله إلا الله 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 لا إله إلا الله. السلام عليكم. எங்களோட பிள்ளைகள் ஓஎல் எக்ஸாம் முடிச்சிருக்கிறாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னால பிள்ளைகளுக்கு முறையான வழிகளை காட்டு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ரமதானுடைய மாதமாக இருக்குது. எக்ஸாம் முடிஞ்ச கையோட இரவு நேரங்கள் சுற்றுற விஷயங்கள் பயணங்கள் போகிறது எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. பேரண்ட்ஸ் கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை சொல்லி மஸ்ஜிதோட நெருக்கமான உறவை அவங்க உண்டாக்கி வைங்க. குர்ஆன் அப்படி ஏற்பாடு அல்லாஹ் மேலான கிருபை செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها. اللهم إنا نسألك الهدى اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين
وأن تغفر لنا وترحمنا، وإذا أردت بعبادك فتنة فاقبلنا إليك غير مفتونين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا من النار. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله مشقياء المطرودين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.